ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் துவரம்பருப்பு 150 பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். துவரம்பருப்புக்கு அப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நான் உரிச்சிட்டு அப்படியே முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப பெரிய வெங்காயம்லாம் நம்ம மீடியமாக இருந்ததுனால உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். அதில் 2 ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு கருவேப்பிலையும் ஒரு கொத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை நம்ம வந்து தாளிக்கும் போது அது வந்து பொரிஞ்சிருது இல்லையா, அதை விட இந்த மாதிரி போடும்போது இதோடய ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் இதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், வேறு கொஞ்சம் பெருங்காயம், ஒரு கட்டி பெருங்காயம் 2 கட்டி போட்டு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு குக்கரை மூடி நான் ஒரு 2 விசில்லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்காத இந்த சைஸில் 3 பாகக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்டாக தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு கடாயில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம வதக்கிக்க போகிறோம். நம்ம வதக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி நம்ம எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கும்போது நம்மளுக்கு வந்து அதோடய கசப்பு தன்மையெல்லாம் நம்மளுக்கு போயிடும். கொஞ்சம் பாதி 50% 60% நம்மளுக்கு தாராளமாகவே போய்டும். ரொம்ப கசக்காது. நம்ம அதனால தான் நம்மளுக்கு சாம்பாரில் போடும்போது நம்மளுக்கு கசப்பு தன்மை தெரிகிறதில்ல. அதே மாதிரி தக்காளியும் நான் முழுசாக கட் பண்ணிவிட்டு போடாமல் நான் மிக்சியில் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு நான் மிக்சியில் அடிச்சுட்டு தான் தக்காளி எடுத்து நான் இதை சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி போடும்போது பச்சை கலராக இருந்துச்சு, இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டோம். இப்போ இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் தக்காளியே நம்ம பச்சையாக இருக்கு இல்லையா, அதனால் தக்காளி இதில் போட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா சுருள வதக்க போகிறோம். நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை வச்சு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம உப்பு மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 by 1 சேர்த்துற வேண்டியதாக. கொஞ்சம் மஞ்சத்தூள், பருப்புலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போவும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா மஞ்சத்தூள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, கிருமி நாசினி. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்து எல்லா டிஷ்ஷுமே செய்யுங்க. நான்வெஜ்ஜெல்லாம் மஞ்சத்தூளில் கழுவிட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லது. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட சின்ன ஸ்பூனில் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாம்பார் தூள் இருந்துச்சு அப்படின்னா மொத்தத்தில் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூளே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனையும் போகணும்ல, அதனால் தக்காளி மசாலா எல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல உப்பு சேர்த்து நம்ம நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க பாகக்காயை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து அதில் வந்து இந்த தக்காளி இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுறணும். நல்லா அதிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை பாருங்கள். இந்த மாதிரி பருப்பு வேக வச்சுருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப பருப்பு கடையிற மற்றெல்லாம் வச்சு கடைஞ்சிட்டுலாம் போடாதீங்க, போட்டிட்டா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு பருப்பு கொஞ்சம் முழுசாக பருப்பு தெரிஞ்சால் தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும், ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதில் போட்டு கொதிக்கும் போது அது நல்லா கரைஞ்சி வந்துடும். அதனால் ஒன்றும் கிடையாது. அதனால் நான் அப்படியே தூக்கி ஊற்றி பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதித்து வரட்டும். கொதித்து வரையிலே பருப்பெல்லாம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிரும். இந்த இடத்துல நம்ம இந்த புளி வந்து ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ அதையும் கரைச்சி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு தண்ணி இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். இது கொதித்து வற்றும் போது கரெக்டாக நல்லா திக்காக வந்துடும். சூப்பராக இருக்கும். திக்கிற பாகக்காய் சாம்பார்னால் இதுதாங்க. அப்படி ஒரு பாகக்காயோட கசப்பே இருக்காது, அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை, நம்ம முன்னாடியே கருவேப்பிலை சேர்த்துட்டோம். இப்போ மல்லித்தலை மட்டும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதித்த உடனே நம்ம எடுத்து வேறு ஒரு பவுலில் பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க அந்த சாம்பார். இன்றைக்கி இந்த சாம்பாருக்கு நான் பீன்ஸ் கிரேவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஏதாவது கிரேவி ஐட்டம் மசாலா ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டோம்னா காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். சூப்பரான பாவக்காய் தித்திக்கிற பாவக்காய் சாம்பார் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு